மதங்களை கடந்த மாண்பு. கைலாய பயணம் முடித்து திரும்பிய பேரூர் அடிகளாருக்கு பல்சமய நல்லுறவு இயக்கத்தினர் நெகிழ்ச்சி வரவேற்பு. கோவை மண்ணின் சமய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக காண்போரை நெகிழ செய்யும் ஒரு உன்னத நிகழ்வு கோவையில் நடந்துள்ளது. பேரூர் தமிழ் மடத்தின் மடாதிபதி தவ திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் புனித கைலாய மலைக்கு 16 நாட்கள் ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருந்தார். தன் ஆன்மீக பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு அவர் கோவை திரும்பினார். அவரை வரவேற்பதற்காக பக்தர்கள் திரண்டிருந்தனர். ஆனால் அங்கு கூடியிருந்த அனைவரின் நெஞ்சங்களையும் நெகிழச் செய்த தருணம் ஒன்று அரங்கேறியது. அனைத்து மதங்களின் ஒற்றுமையையும் மனித நேயத்தையும் போற்றி வளர்க்கும் கோவை பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஹாஜி ஜே முகமது ரஃபி மற்றும் அந்த இயக்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பல சமயங்களைச் சேர்ந்தவர்கள் ஓரணியாக திரண்டு வந்து பேரூர் அடிகளாரை மிகுந்த அன்போடு வரவேற்றனர். பொன்னாடை போர்த்தி மலர் கொத்து கிரீடம் அணிவித்து அவர்கள் காட்டிய அன்பு அங்கிருந்தோரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. சமயங்கள் வேறானாலும் மனிதநேயம் ஒன்றுதான் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் பல்சமய நல்லுறவு இயக்கத்தினர் கைலாய பயணம் முடித்து வந்த மடாதிபதியை வரவேற்ற விதம் உண்மையான ஆன்மீகம் என்பது மனிதர்களை ஒன்றிணைப்பது மட்டுமே என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது. இந்த நெகிழ்ச்சியான வரவேற்பை தொடர்ந்து மருதாச்சல அடிகளாரும் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஹாஜி ஜே முகமது ரஃபி அவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். பேரூர் மருதாச்சல அடிகளார் பேசியதாவது: கைலாய பயணம் என்பது மனதை அமைதிப்படுத்தும் ஒரு ஆன்மீக அனுபவம். நான் பயணம் முடித்து கோவை மண்ணில் கால் பதித்ததும் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பில் என் சகோதரர்கள் அனைவரும் திரண்டு வந்து என்னை வரவேற்றது என் பயணத்தின் புண்ணியத்தை 2 மடங்காக்கியது போல் உணர்கிறேன். அன்பு மட்டுமே உலகை ஆளும் என தெரிவித்திருக்கின்றார். பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் ஹாஜி ஜே முகமது ரஃபி பேசியதாவது: அடிகளார் அவர்கள் கைலாயம் சென்று நலமுடன் திரும்ப வேண்டும் என்று அனைத்து சமயங்களைச் சேர்ந்த நம் இயக்கத்தினரும் விரும்பினோம், பிரார்த்தித்தோம். நாட்டின் அமைதிக்கும் ஆன்மீக ஒற்றுமைக்கும் இந்த சந்திப்பு ஒரு சாட்சி. நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். சமாதானமே சுகவாழ்வு என அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என தெரிவித்தார். அருகில் KM ரவி, R காந்தி, S ஜாஃபர், தியாகேஷ் மற்றும் ஜெகதீஷ் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த மஞ்சள் தூண்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். யார் யாருங்க அப்படி அந்த கொங்கு மண்டலத்தின் மிகப்பெரிய ஒரு மடம் பேரூர் ஆதீன மடம். 25ஆம் பட்டம் பேரூர் மருதாசல அடிகளார் ஐயா அவர்கள் ஒரு 16 நாள் பயணமாக கைலாயம் சென்று இன்று கோவைக்கு திரும்பியிருக்கிறார். ஒரு மத நல்லிணக்கத்திற்காக பாடுபடக்கூடியவர். பேரூர் ஆதீன மடம் என்பது 1000 வருஷத்துக்கு ஒரு முன்னோடியாக திகழக்கூடிய மடம். அதிலிருந்து பேரூர் ஆதீனம் அவர்கள் எல்லா மக்களுக்கும் அமைதியும் வளமும் வேண்டி நலமும் வேண்டி வேண்டிக் கொண்டு இன்று கோவை வந்திருக்கிறார்.
நாங்கள் எல்லாம் அனைத்து மக்களும் வரவேற்றோம். இப்பொழுது பேசுவார். கைலை மலையானே போற்றி என்பது ஆன்றோர் வாக்கு. பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக நம்முடைய முன்னோர்கள் கைலாய மலைக்கு செல்வதை தங்களுடைய கடமையாக கொண்டு திகழ்கின்றார்கள். சைவர்களுக்கெல்லாம் திருமலை என்று சொன்னால் இமயமலையிலே ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய திபெத் பீடபூமியிலே இருக்கும் கைலாய மலையாகும். இந்த கைலாய மலைக்கு நம்முடைய மன்னர்கள் மூவேந்தர்கள் அங்கே சென்று கொடிநாட்டி இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து காரைக்கால் அம்மையார், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சேரமான் பெருமாள் என்று 1500 வருடங்களுக்கு முன்னதாக அவர்கள் சென்று அங்கு வழிபட்டு வந்திருக்கின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய சைவ அன்பர்கள் அனைவரும் கைலாயத்துக்கு செல்வது என்பது மரபு. அந்த வகையிலே நம்முடைய பேரூர் ஆதீனம் திருக்கைலாய பரம்பரையிலே வரக்கூடியது. ஆகவே 24வது குருமகா சன்னிதானங்கள் சாந்தலிங்க ராமசாமிடிகளார் அவர்கள் 1980 இங்கே இருந்து கைலைக்கு சென்று வந்தார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய திருமணத்தின் மூலமாக இப்பொழுது 5வது முறையாக கைலைக்கு நம்முடைய அன்பர்களோடு அடியார்களோடு சென்று வரக்கூடிய ஒரு சிறப்பு ஏற்பட்டிருக்கின்றது. டெல்லிக்கு சென்று அங்கே இருந்து காட்மண்ட் சென்று காட்மண்டிலே இருந்து திபெத் பகுதி, சைனாவினுடைய பகுதியாக இருக்கக்கூடிய திபெத்திலே இருக்கக்கூடிய கைலாய மலைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கைலாயநாதரை தரிசனம் செய்து வருகிவிருந்திருக்கின்றோம். இது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு நல்ல பேரு. இந்த நல்ல நிகழ்விலே நம்முடைய பல்சமய நல்லுறவு இயக்கத்தினுடைய அன்பர்கள் அனைவரும் நமக்கு கலந்து இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மகன் ரவி அவர்கள் சிறப்பான முறையில் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். நம்முடைய பேரூர் ஆதீனத்தை துறவியர் பெருமக்கள், அடியார் பெருமக்கள் அனைவரும் இதிலே வந்து கலந்து சிறப்பித்திருப்பது மிகவும் பாராட்டுவதற்குரியது. அனைவருக்கும் கைலைநாதன் நல்ல உடல் நலமும், நல்ல அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, அறிவு, வழி, துணிவு, சந்தானம், வாழ்நாள் வெற்றி, ஆழ்நல்லூர், நுகர்ச்சி ஆகிய பேறுகளை நல்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுகின்றோம். போற்றியோம்.